பொதுவான நோக்கத்துக்கு ஒரு பொதுவான அரசியல் தேவையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகுது. அப்படி கூட்டணி உருவாவதனாலேயே எல்லா அம்சங்கள்லையும் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடன்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு 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 பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல கட்சிகள் இணைந்து செயல்படுறோம். ஆனால் அதில் திமுகவினுடைய கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, விசிக கொள்கை வேறு, காங்கிரஸுடைய கொள்கை வேறு, கூட்டணியில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான கொள்கை இருக்குது. ஆளுங்கட்சி என்கிற போது அவங்க சில திட்டங்களை நிறைவேற்றுறாங்க, நிறைவேற்ற முடியாத பல திட்டங்கள் இருக்குது. அப்போது கம்யூனிஸ்ட்டுங்கிற போது நாங்கள் நிறைவேற்றப்படாத திட்டங்களுக்கு வாதாட போராட தானே வேண்டி இருக்கும். அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். இப்போ இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் அவுட் சோர்சிங்கில் தான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. பணி நிரந்தரம்ங்கிறது இது வந்து இந்த 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 நவீன தாராளமய கொள்கையினுடைய அமுலாக்கத்தினுடைய பகுதி. இதெல்லாம் வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான நிலைமைகளெல்லாம் அடிப்படையான தீர்வு காணுவதற்கு வேலைவாய்ப்பாக நீங்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்யுங்க, அல்லது தொகுப்பூதியத்தில் வேலை செய்யுங்க. இப்படி வேலை செஞ்சால் எதிர்கால இந்தியாவுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஸோ அந்த நவீன தாராளமய கொள்கையை அவங்க அமுல்படுத்துகிற போது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் வருகிற போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது எங்களுடைய அடிப்படையான உரிமை. இப்போ தொழிலாளியுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. பாஜகவை எதிர்த்த அந்த அணியில் ஒரு கூட்டணி நாங்கள் செயல்படுறோம். ஆனால் ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். அது கூட்டணி ஆட்சி அல்ல. அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு. அது எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. அப்போது அந்த அரசு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சி ஆளுகிற கட்சிங்கனால நாங்கள் எங்களுடைய பொதுவான ஆதரவு. ஆனால் அதே சமயத்தில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் சில குறைகள் செய்கிற போது, அந்த அரசாங்கத்தில் தவறுகள் நடக்கிற போது அதை வலுவாக எந்த அளவுக்கு முடியுமோ சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் தட்டி கேட்டுக்கிட்டோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பதவியிலிருந்து ஏன் சார் நீங்களே வந்துட்டீங்க வேண்டான்ட்டு? இல்லை, அதாவது நான் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா மட்டத்துலேயும் நம்ம கட்சியில் வந்து வேலை செஞ்சிட்டோம். அதிகபட்சம் இருந்தால் இன்னும் ஒரு 3 வருஷம் நம்ம இருக்கலாம், பொறுப்பில் இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை என்னென்னா, சரி நம்ம வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் நம்ம நீடிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து வர்றவங்களுக்கு இன்னும் 3 வருஷம் கடந்து எல்லாருமே ஒரு முதிய வயதில் கட்சிக்கு பொறுப்புக்கு வரணுங்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் நம்ம இருக்கிற போதே நம்ம வந்து விலகிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது. நம்ம ஆனால் விலகிட்டோம்னா நம்ம வேறு பொறுப்புலேருந்து விலகிறதுனால நம்ம கட்சி பணியிலேருந்து விலகிறோம், பொறுப்புலேருந்து விலகிறோம். பட் கட்சி பணி தொடரும். அடுத்தவங்களை நம்ம இருக்கிற போதே நம்ம வந்து பொறுப்பு கொடுத்து அவங்கள பொறுப்பில் வரவழைச்சி நம்ம வந்து செயல்பட வச்சு நம்மளும் கூட இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து. ஆனால் மற்ற கட்சிகளில் மற்ற இடங்களில் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது தானே சார் பெரிய பலமாக பார்க்கப்படுது. அந்த பொறுப்புலேருந்து எனக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, இளைஞர்கள் வழிவிடணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அந்த பொறுப்பு தான் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை கட்சியில் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக முயற்சி பண்ணுறது எல்லா மட்டங்கள்லேயும் இளைஞர்களை பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சீரியஸாக நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அதில் எங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து தாங்களே முன் வந்து புதியவர்கள் வரட்டும்னு பல மாவட்டங்களில் அது மாதிரிலாம் நடந்திருக்குது. ஸோ அது வந்து மற்ற கட்சிகளில் பொறுப்பு பதவின்னு பார்க்குறதுங்கிறது வேறு விதமாக பார்க்குறாங்க. நாங்கள் வந்து பொறுப்பு பதவியை வேறு விதமாக பார்க்குறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பதவியாக நாங்கள் பார்க்குறது இல்லை, ஒரு பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிற அடிப்படையில் பார்க்குறோம், ஒரு கடமைங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து அந்த பொறுப்பை வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம எவ்வளோ காலம் பொறுப்பில் இருக்கிறோம், எவ்வளோ காலம் பதவியில் அப்படிங்கிறதல்ல பாயிண்ட். நம்ம எவ்வளோ பேரை ப்ராட்டப் பண்ணுறோம், எவ்வளோ பேரை டெவலப் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நாங்கள் கருதுகிறோம். பொதுவாகவே நான் மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற பலரும் அப்படி தான் கருதுகிறாங்க. ஸோ எனக்கு செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நான் வந்து பொறுப்புலேருந்து விலகி இருக்கேங்கிறதால இது மாதிரி பல பேர் விலகிட்டு மாநிலத்தில் பல இடங்களில் வாய்ப்புகளை புதியவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெளியில் தெரியல. மாநில பொறுப்புலேருந்து விலகிறதுனால அது வெளியில் தெரியுது. மற்றவங்க
மாவட்டங்களில் விலகி வாய்ப்பு கொடுத்ததுக்கெல்லாம் தெரியறதில்லை, அவ்வளோதான். ஓகே, அதுதான் கேட்குறேன். மற்ற கட்சிகளில் வந்து தலைமையே வந்து அந்த முடிவு எடுக்கிற இடத்துல இருப்பாங்க. இவங்க தலைவராக இருக்கட்டும், இல்லை இவங்க மாநில செயலாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல ஒரு குட்டி கோல்டு வார் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கம்யூனிசத்தில் அது இல்லை. எப்படி அது? மற்ற கட்சிகளுடைய நடைமுறை மற்றதை வந்து இந்த விஷயத்தில் விமர்சிக்க விரும்பலை. அது ஒரு கட்சி ஒரு விதமான கோட்பாடு, அமைப்பு ரீதியான கோட்பாடு வச்சுருப்பாங்க. அந்த கட்சியினுடைய கோட்பாடு அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கோட்பாடு. அதை போய் நான் வந்து விமர்சிக்கவோ அதை போய் நான் வந்து குறை சொல்லவோ நான் விரும்பலை. எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் வந்து அதை செயல்படுத்தியிருக்கோங்கிறதான தவிர மற்ற கட்சியில் இருக்கிறவங்க அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கோட்பாட்டை எப்படி நம்ம வந்து குறை சொல்ல முடியும்? அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவங்கள பொறுத்தவரை சரின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அந்த மேலே கட்சி தலைமையிலேருந்து கீழே இருக்கிற அணிகள் வரைக்கும் அது 100க்கு 100 சரிங்கிறாங்க. ஸோ அது இல்லை, அவங்கள பொறுத்தவரை அது வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகே. ஸோ கட்சிக்குள்ள பதவியாக பார்க்கல, பொறுப்பாக தான் பார்க்குறோம். அது எங்களுடைய உணர்வு, கடமையாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. கட்சிக்கு வெளியே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரும்போதோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக வரும்போதோ அந்த இடத்துல அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வெறும் எம்எல்ஏவா எம்பிக்களா மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சரவையில் பொறுப்பு வேணும் அப்படிங்கிறது சமீப காலமாகவே பல இடங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம். காங்கிரஸ்ல இருந்தும் அந்த குரல் எழுந்திருக்கு, விசிகாவில இருந்தும் அந்த குரல் எழுந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வேண்டும்னு நீங்கள் ஏன் நினைக்கல? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராங்கிறத நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாக பார்த்தா கூட ஒரு அதிகாரத்தில் அதிகாரத்தில் வருவது என்பதை நாங்கள் மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கல. அதாவது ஒரு அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் நாங்கள் 2 பேர் இடம்பெறுவது மட்டுமே ஒரு அதிகாரமாக நாங்கள் பார்க்கல. எங்களை பொறுத்தவரையில் அதிகாரத்தில் வரணும்னு சொல்கிற போது ஒரு கொள்கை ரீதியான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகி அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைந்தால் அந்த கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவான நாங்கள் வேறு பல இடங்களில் கூட்டணி, நாங்கள் இப்போ திமுக கூட்டணி இருக்குது, ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருந்தது, அப்புறம் மக்கள் நல கூட்டணி இருந்தது. சொல்லப்போனால் மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரியான ஒரு கொள்கை அடிப்படையில் உருவான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கணும். பட் அதிமுகவுடைய திமுகவுடைய நாங்கள் வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணின்னு உருவாகலை. அது அன்னைக்கு கொள்கை இருக்குல்ல. இல்லை, ஒரு அரசியல் சூழலுக்கு ஏற்ப சில அம்சங்களை வலியுறுத்துவதற்கு நாங்கள் இப்போ உதாரணமாக திமுக இருக்குன்னா திமுக மற்ற இந்தியா கூட்டணி நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்தியா பூரா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மதசார்பு. இன்றைக்கி இந்தியாவில் பாஜக என்கிற ஆட்சி வந்து பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும், அதனுடைய சேதாரத்திலிருந்து நாட்டை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோடு எல்லா கட்சிகளையும் இணைந்து நாங்கள் செயல்படுறோம். இது வந்து ஒரு பொதுவான பாஜகவை வீழ்த்தணும், ஒரு மதவாத சக்தியை வீழ்த்தணும், ஒரு பால் சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரு பொதுவான திட்டத்தின் அடிப்படை. அது இல்லாமல் அடிப்படையில் மக்களுடைய வாழ்வாதாரம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள், வேலை வாய்ப்புகள், பெண்களுடைய உரிமை, பட்டியலின மக்களுடைய உரிமை, மலைவாழ் மக்களுடைய உரிமை, ஸோ அந்த அடித்தட்டு உழைப்பாளி மக்களுக்கான ஒரு கொள்கை திட்டம் என்பது நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் நாங்கள் இடதுசாரி அணின்னு வச்சுருக்கிறோம். இடதுசாரி அணிகளை ஒன்றிணைக்கணும். அந்த மாதிரியான ஒரு கொள்கை திட்டம், எல்லாருக்குமான கொள்கை திட்டம் இல்லை. இப்போ நாங்கள் இன்னைக்கு கூந்திருக்கிறது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு கொள்கை திட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு கூட்டணியிலே இல்லை. இது பாஜகவை வீழ்த்தணும், மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பாசிச அந்த போக்கை முறியடிக்கணுங்கிறதுக்காக சேர்ந்துருக்கோம். ஸோ இது வேறு அது வேறு. அந்த மாதிரியான ஒரு கொள்கை, அந்த மாதிரியான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அதில் வந்து சேரணும். அதுக்கு முதல் கட்டமாக ஒரு இடதுசாரி ஜனநாயக அணி, லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஒன்றா சேரணும், அந்த திட்டத்தின் கீழ் மக்கள் திரளப்படணும் அப்படிங்கிறது தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. வந்து ஒரு இடதுசாரி மாடல் இந்தியாவுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் மதசார்பற்ற கூட்டணி, லெஃப்ட் விங் ஒரு அலையன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, பாஜகவை எதிர்க்கிறதுக்காக, ஒரு மத சார்பு இருக்கக்கூடிய கட்சி எதிர்க்கிறதுக்காக. ஆனால் அதே சமயம் இங்கே மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல திமுக அரசு தவறும் போது அதை கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் மூலமாகவும் எதிர்ப்புகள் மூலமாகவும் கண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க, பல வகையில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த எதிர்ப்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து இப்போ நாங்கள் வந்து அதாவது ஒரு பொதுவான நோக்கத்துக்கு, ஒரு பொதுவான அரசியல் தேவையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகுது. அப்படி கூட்டணி உருவாவதனாலேயே
எல்லா அம்சங்கள்லையும் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடன்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு 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 பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல கட்சிகள் இணைந்து செயல்படுறோம். ஆனால் அதில் திமுகவினுடைய கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, விசிகா கொள்கை வேறு, காங்கிரஸுடைய கொள்கை வேறு, கூட்டணியில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான கொள்கை இருக்குது. இதையெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒத்து தான் இருக்கணும்னா தனித்தனி கட்சியாக ஏன் இருக்கணுங்கிற கேள்வி வரும். ஒத்து இருக்கணும்னு சொல்லல சார், எல்லாருக்கும் கொள்கை வெவ்வேறு இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு, அதை நான் எதுவுமே சொல்லலை. என்னுடைய கேள்வி வந்து மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது இவங்க எல்லாருமே ஒன்னா தானே நிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. இல்லை இல்லை, மக்கள் பிரச்சனைன்னு வர்ற போது இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு பெருமுதலாளிகள் இல்லாத ஒரு சமூகம் அமையணும், கார்ப்பரேட்டுகளுடைய சொத்துக்கள் வந்து தேசியமயமாக்கப்படணும், பெருமுதலாளித்துவ சொத்துக்கள் பூரா தேசியமயமாக்கப்படணும், நிலப்பிரபுக்கள் ஒழித்து அந்த நிலங்கள் பூரா வந்து உழுவோர் கையில் பிரித்து கொடுக்கணுங்கிற இந்த கொள்கை திட்டத்தை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கொள்கை திட்டம் உள்ள இருக்கிற இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு இடதுசாரி திட்டம் உருவாக்குற போது அதில் தான் மக்கள் பிரச்சனை அங்கே வந்து தீர்வு காணும். மற்ற எல்லாருக்கும் பொதுவான இது இருக்கலாம், மக்கள் நலன் இருக்கலாம், மக்கள் திட்டம், மக்களுக்கான சில வாய்ப்புகள் இருக்கலாம், சில முற்போக்கான திட்டங்களை அமுல்படுத்தலாம், சில மக்களுக்கான நிவாரணங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு மேம்போக்கான சமூகத்தினுடைய எல்லா சீரழிவுகளுக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்த முதலாளித்துவ அமைப்பு, நிலப்பிரபுத்துவ அமைப்பு. உதாரணத்துக்கு சாம்சங் ப்ரொடெஸ்ட் வச்சே பேசுவோமே. ஆமாம், அந்த நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ அமைப்பை வீழ்த்தினாதான் அடிப்படையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என்பது எங்களுடைய அடிப்படையான நோக்கம். ஆனால் இது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. இப்போ திமுக ஏற்றுக்குமா, காங்கிரஸ் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற சமூகத்தை மேலும் அந்த முதலாளித்துவ பாதையை வளர்க்கும், அப்படியே தான் அந்த கொள்கையை தான் கடைபிடிப்பாங்க. அதனால் அவங்களுடைய கொள்கையை நாங்கள் போய் விமர்சிக்க முடியாது. ஸோ எங்களுடைய இந்த மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைவேற்றினா கூட அவங்களுக்கும் எங்களுக்கும் அடிப்படையான, இந்த மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்குமே அடிப்படையான வேறுபாடு உண்டு. ஓகே அதுதான் கேட்குறேன். இப்போது 3 வகையாக நான் பார்க்குறேன் இந்த போராட்டங்கள் குறித்து. முதல்ல இப்போ சமீபத்தில் நடக்கிற போராட்டங்களுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தும் உங்களுக்கு கூட பேரணியாக போகிறதுக்கான மாநில பொதுக்குழுவுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் பேசின பேச்சு ஒன்று. ரெண்டாவது, இங்கே கூட்டணி கட்சியாக இருந்துமே கூட விசிகாவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி போராடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு எதையும் செய்ய முடியலையா, இன்னுமே போராடி தான் எல்லாமே வெல்ல வேண்டி இருக்கா இந்த அரசில் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் போராட்டம் செய்பவர்கள் கைது செய்யப்படுறாங்க. எப்படி பார்க்கலாம் இது 3? அதான் நான் சொல்கிறேனே, அதாவது ஒரு பொதுவான நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். திமுகவும் அதில் இருக்குது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அந்த ஆளுங்கட்சி என்கிற போது அவங்க சில திட்டங்களை நிறைவேற்றுறாங்க, நிறைவேற்ற முடியாத பல திட்டங்கள் இருக்குது. அப்போது கம்யூனிஸ்ட்டுங்கிற போது நாங்கள் நிறைவேற்றப்படாத திட்டங்களுக்கு போராட தானே வேண்டி இருக்கும். அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் அவுட் சோர்சிங்கில் தான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. பணி நிரந்தரம்ங்கிறது இது வந்து இந்த 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 நவீன தாராளமய கொள்கையினுடைய அமுலாக்கத்தினுடைய பகுதி. இதெல்லாம் என்ன பகுதி? அதாவது அடிப்படையான இந்த வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான நிலைமைகளெல்லாம் அடிப்படையான தீர்வு காணுவதற்கு பாரா வேலை வாய்ப்பாக நீங்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்யுங்க அல்லது தொகுப்பூதியத்தில் வேலை செய்யுங்க. இப்படி வேலை செஞ்சால் எதிர்கால இந்தியாவுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஸோ அந்த நவீன தாராளமய கொள்கையை அவங்க அமுல்படுத்துகிற போது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் வருகிற போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது எங்களுடைய அடிப்படையான உரிமை. இப்போ தொழிலாளியுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. இப்போ நீங்களே சொன்னீங்க சாம்சங்கில். அப்போ ஒரு சங்கம் வைத்து கொள்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? சங்கம் வச்சா வந்து அந்த சாம்சங் நிறுவனம் ஒத்துக்க மாட்டேங்குது, பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வராது. பன்னாட்டு நிறுவனங்கள் வரட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் இந்த நாட்டினுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டு வரணும்னு சொல்லணுமா வேண்டாம்? இப்போ நாங்கள் வந்து ஜோதிபாசு கூட முதலமைச்சராக இருந்தார், அவர் கிளியராக சொன்னார், நீங்கள் வரணுமா வாங்க, ஆனால் இந்த நாட்டு சட்டங்களை ஏற்றுக்கொண்டு வாங்க. அதுதான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம்.
அப்போ திமுக உள்ளிட்ட வேறு பல கட்சிகள் என்னன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் போதும், அதனால் தொழில் வளர்ச்சி வந்தால் போதும், அதனால் யாருடைய உரிமையை காவு கொடுக்குறோம், தொழிலாளியுடைய உரிமைக்கு உழைப்பாளி மக்களுடைய உரிமையை காவு, அது கூடாது என்பதற்காக தான் நம்ம இப்பயும் இன்னமும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் நாங்கள் போராடிக்கிட்டு. ஆகவே அப்படிப்பட்ட இப்போ 8 மணி நேரத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. 8 மணி நேரத்துக்கு போராடி பெரிய வரலாறுலாம் உண்டு. அதுக்காக தான் மே தினத்தை உலகம் பூரா கொண்டாடுறோம். அந்த மே தினத்தை முதல்ல இந்தியாவில் கொண்டாடினது தமிழ்நாடு தான். அந்த மே தினத்துக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் தான் விடுமுறையெல்லாம் விட்டார். பட் இவங்க 8 மணி நேரத்தை அதிகப்படுத்துகிற அந்த சட்டத்தை கொண்டு வர்ற போது நாம் சும்மா வேடிக்கையாக இருக்க முடியாதுல்ல. ஸோ நாம் அதுக்காக போராடுறோம், குரல் கொடுக்குறோம், சட்டமன்றத்தை வெளிநடப்பு பண்ணுறோம். நல்ல வேலை எங்கள் தோழமை கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வற்புறுத்துகிற நிலையில் முதலமைச்சரே அதுக்கப்புறம் பார்த்து அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் வாபஸ் வாங்குறேன்னு அறிவித்தார். ஸோ அதுவே ஒரு நல்ல இது மாதிரி மற்ற கட்சிகள்லாம் செய்வாங்களா மற்ற மாநிலங்கள்லாம், அது இப்போ நம்ம யோசிச்சு அப்படி எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. இதே மாதிரி சட்டம் 7-8 மாநிலங்களில் 8-9 மாநிலங்களில் நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் அங்கே யாரும் அதை வித்ட்ரா பண்ணலை. அப்போ இங்கே நாங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் போராடிய அடிப்படையில் முதலமைச்சர் சரி இது அடிப்படையான பிரச்சனை, இதை நம்ம தொடர முடியாதுன்னு அது சட்டத்தையே வாபஸ் வாங்கிட்டார். ஸோ அந்த மாதிரியான தொழிலாளியுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகளை பறிக்கிற போது பாதிக்கிற போது கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராடுவாங்க, குரல் கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க அனுமதி பிரச்சனை. இது இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அனுமதி கேட்ட அனுமதி மறுத்து உங்களுக்கு திமுக காரங்க நாங்களே போராடினாலே எங்களையே கைது பண்ணுறாங்கங்கிறாங்க. கவர்னர் மாளிகைக்கு போய் போராடணும்னா எங்களே கைது பண்ணுறாங்க. இல்லை, அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? ஏற்க முடியுதா அவங்களால? இது திமுக காரங்களையே போராட்டம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கைதாயிருக்குன்னு அவங்களே பேட்டி கொடுக்குறாங்கல்ல. அது வெறும் கண் துடைப்புக்காக மட்டும்தானே சொல்றாங்க. ஒரு வாதம் அப்படி இருக்கு. அதாவது காவல்துறை ஒரு வரம்பு வச்சுக்கிட்டு இது மாதிரி போராடுற போது போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒப்பு நோக்கையில் எங்களை விட அவங்களுக்கு அதிகமாக அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி வாங்கிட்டு செய்கிறாங்களா வாங்காமல் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களே சொல்லுது நாங்களே சில இடங்களில் போராட போது எங்களையும் தான் கைது. அப்போ அதுவும் தப்பு தானே. யாரை கைது பண்ணாலும் யாருக்கு அனுமதி கொடுக்கலனாலும் அது தப்பு தானே. நான் சொல்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அல்லது எல்லா அமைப்புகளுக்கும் அடிப்படையில் தங்களுடைய ஜனநாயக உரிமை தங்களுடைய குரலை அரசுக்கு எதிர்த்தோ தெரிவிப்பதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனம். ஆனால் நீங்கள் முதல் நாள் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்படையாக வந்த ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாமா? எப்படி? ஆமாங்க, அதாவது அவசர நிலை பிறகு அறிவிக்கப்படாத அவசர நிலை நம்ம சொல்கிறது ஒரு ஒப்புமைக்கு நம்ம சொல்கிறோம். அதே அவசர நிலை தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு சூழல் மாதிரி அவசர நிலை அப்படியே பிரகடனப்படுத்திட்டாங்களா அப்படி நம்ம ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. எதுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க போராடினா கூட அது கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கைது பண்ணி மாலையில் விடுறீங்களே. ஏன் இந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் போகணுங்கிறதுக்கு ஒரு ஒப்புமைக்கு நம்ம சொல்கிறோம். அதே அவசர நிலை எப்படி அன்னைக்கு அவசர நிலை ஆட்சி அன்னைக்கு நடக்குது, அது என்ன எங்களுக்கு தெரியாமையாக இருக்குது? அது தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு அவசர நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல், ஒரு ஜனநாயக உரிமை பறிக்கிறது, காவல்துறை ஏன் இப்படி நடக்குது, அரசு ஏன் இப்படி செய்யணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே. ஸோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார், நம்மளால் ஒன்று போராட முடியல, இல்லாட்டி இப்படி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும், எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டங்கள் ஓயும் அப்படின்ட்டு? எங்களை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படையான சமூக மாற்றம் ஏற்படுகிற வரை இந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது உழைப்பாளி மக்களுடைய அந்த உழைப்பினுடைய பலனை உழைக்க மக்களே அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வர்ற வரைக்கும் இந்த உழைப்பினுடைய பலனை பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளோ பெரிய முதலாளிகளோ நிலப்பிரபுக்களோ அனுபவிக்கிறதுனால தான் இன்றைக்கி மக்களுக்கு இவ்வளோ பெரிய சுமை இருக்குது. இந்த உழைப்பினுடைய பலனை மக்களே அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிற வரை இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ இந்த 3.5 ஆண்டுகால ஆட்சியில் 4 ஆண்டுகள் நிறைவடைய போது, இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் தொடர்ந்து பல இடங்களில் சமீபமாகவே கூட்டணியில் விரிசல் ஏற்பட போகுதா, கூட்டணி கட்சிகள் பேரம் பேச போகிறாங்களா, எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணி அதிகமான சீட்டுகளை வாங்கி பெற போகிறாங்களா அப்படின்லாம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கே. இல்லைங்க, ஒரு நியாயமான மக்களுடைய நலனுக்காக நாங்கள் எழுப்புகிற குரலை
வெறும் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற சீட்டோடு முடிச்சு போட்டு பேசுறது என்னங்க நியாயம்? சட்டமன்ற தேர்தல் வர்ற போது, நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போது நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதில் என்ன சீட்டு வருதுங்கிறத அப்போ பார்க்க போகிறோம். அதாவது அப்போ எங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் இப்படி வந்து ஒரு பிரச்சனையை கிளப்போம். அப்போ என்னென்னா, ரொம்ப இந்த மாதிரி மக்களுடைய உரிமைகளுக்கு நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை ஏன் இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமாக வந்து விமர்சிக்கிறாங்க, இதோட ஏன் முடிச்சு போட்டு பார்க்குறாங்கன்னு தெரியல ஊடகத்தில். ஏன்னா இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சூழலில் மட்டும் ஏன் அந்த மாதிரியான வாதங்கள்? அதான் நீங்களே சொல்கிறீங்களே, பல ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்தை நாங்கள் தொடர்றோம், அவ்வளோதான். இது புதுசாக ஒன்றும் நாங்கள் நடத்தலையே. கூட்டணியில் அதாவது ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்கள் போராட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் போராடுறோன்னு சொன்னாக்கா அப்போ நீங்கள் போராடுறது சீட்டு வாங்குறதுக்கானங்கிறீங்க. இது எப்படி இப்படி அப்படி திசை திருப்புறது ஏன் செய்கிறீங்க? எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த பாஜகவினுடைய அந்த பாசிச பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் உறுதியாக அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினால தான் 2024 தேர்தலில் 100% பாஜகவை எங்களால் தோற்கடிக்க முடிஞ்சுது. இதே மாதிரி 2026 தோற்கடிக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஆகவே பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் எல்லாரும் இணைந்து செயல்படுவது என்பது ஒன்று. அதே சமயத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிற போது அந்த ஆட்சியில் இருக்கிற நல்ல திட்டங்கள் வந்து அதை நாங்கள் வரவேற்கவும் செய்கிறோம். இப்போ பெண்களுக்கான உரிமை நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். வேறு பல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்து, இதெல்லாம் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். ஏதோ நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிறோன்னு மட்டும் பார்க்குறீங்க ஒரு பக்கம், இல்லைன்னா அரசாங்கத்தை முழுக்க ஆதரித்து நீங்கள் பழைய மாதிரி இல்லைன்னு பார்க்குற மாதிரி ஒரு பார்க்குறீங்க. நாங்கள் ரெண்டையும் தான் செய்கிறோம். ஆதரிக்க வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்கிற முறையில் நாங்கள் வந்து ஆதரிக்கவும் செய்கிறோம். அதே சமயத்தில் இந்த அரசினுடைய செயல்பாட்டில் குறைகள் வர்ற போது அல்லது சில அம்சங்கள் முன்னுக்கு வருகிற போது அதை தட்டி கேட்கிற, அதுக்காக வற்புறுத்துகிற, அதுக்காக வாதாடுகிற அவைகளையும் நாங்கள் உறுதியாக தான் செய்கிறோம். ஓகே, சமரசங்கள் எதுவும் கிடையாதுங்க? நிச்சயமாக இல்லையே. நீங்களே பாருங்கள், இப்போ சாம்சங்கில் போனாங்க, என்ன சமரசம் என்ன பண்ணிக்கிட்டோம்? 8 மணி நேரத்தை அவங்க வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்கள் வந்து போராடி தானே செஞ்சோம் எல்லாரும். ஸோ இதில் வந்து நாங்களும் இருக்கிறோம், மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து தான் அதை பணியாற்றிட்டு இருக்கிறோம். ஆகவே அதில் வந்து சமரசம், மக்களுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில் சமரசமும் கிடையாது. அதே சமயத்தில் பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் பலவீனப்படுத்தவும் விரும்பலை. இது ரெண்டும் யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் என்கிற அடிப்படையில் நாங்கள் செய்யணும். ஆனால் கூட்டணி வச்சதுலேருந்தே இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளை தான் வந்து பெரும்பாலும் அதிகமாக விமர்சனம் செய்கிறாங்க. குறிப்பாக வந்து இவங்க திமுக காரர்களாகவே மாறிட்டாங்க அப்படின்ற விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை மண்டியிட்டு கிடக்கிறாங்க அப்படின்ற ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு, எப்படி அந்த விமர்சனங்களில் என்ன உண்மை இருக்குது? நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி அவசர நிலை அறிவிக்கப்படாத அவசர பிரகடனப்படுத்துறீங்களே, கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்களே, இது என்ன நியாயங்கிறீங்க? சாம்சங் போராட்டமோ, தொழிலாளி போராட்டமோ, அல்லது வேறு சொத்து வரி பிரச்சனையோ, மற்ற விஷயங்களோ, வேங்கைகள் பிரச்சனையோ, அல்லது கள்ளக்குறிச்சி விசைச்சாராய சாவோ, ஸ்ரீமதி மரணமோ, எல்லா பிரச்சனைகள் வருகிற போதும், அல்லது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய இது வர, இந்த மாதிரியான பிரச்சனை, அல்லது காவல் நிலையத்தில் வந்து சித்திரவதைகள், கொடுமைகள், காவல் வரம்பு மீறி மனித உரிமைகள் பறிப்பு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நாங்கள் குரல் கொடுக்க தானே செய்கிறோம். எதுலையாவது நாங்கள் குரல் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம், எதுலையாவது நாங்கள் அமைதியாக இருந்திருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எனவே அரசாங்கத்தை ஆளுகிற கட்சியோடு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பாஜகவை எதிர்த்த அந்த அணியில் ஒரு கூட்டணி நாங்கள் செயல்படுறோம். ஆனால் ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான், அது கூட்டணி ஆட்சி அல்ல. அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு, அது எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. அப்போது அந்த அரசு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சி ஆளுகிற கட்சிங்கனால நாங்கள் எங்களுடைய பொதுவான ஆதரவு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் சில குறைகள் செய்கிற போது, அந்த அரசாங்கத்தில் தவறுகள் நடக்கிற போது அதை வலுவாக எந்த அளவுக்கு முடியுமோ சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.